இந்த தோற்றத்தை நல்லா கவனிங்க. அடுத்தது ஏன்னா இதுக்கு முன்னே ஒன்று எடுத்தேன். இதில் பாருங்கள், நீங்கள் வேணுன்ற கலர் அனைத்தும் கிடைக்கும். நான் சொல்லவே தேவையில்லைங்க. உங்களுக்கு ஒவ்வொரு கலரும் இந்த ரோஸுங்களில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கலர் கிடைக்கும். நீங்கள் இங்கே வந்து எத்தனை லட்சம் செடி வேணாலும் எடுக்கலாம். எங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் நம்ம ராயக்கோட்டை அடுத்து இருதாலம், அன்சோனா, அடுத்தது வந்து தேன்கனிக்கோட்டை, அகலக்கோட்டை, இந்த மாதிரி ஏரியாவில் தாங்க இந்த பூ செடிகள்லாம் நான் சொல்கிற ஆரம்ப ஸ்டேஜ் வந்து ராயக்கோட்டையிலேருந்து அகலக்கோட்டை வெறுதிக்கும். இந்த பூக்கள் செடியெல்லாம் வந்து வாங்கலாம், வாங்கி வியாபாரம் பண்ணலாம், 10 ரூபா சம்பாதிக்கலாம். புதுமையாக வியாபாரம் பண்ணுறவங்களாம் கண்டிப்பாக இந்த ஏரியாவை தேடி வாங்க, கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது, செம்மையாக இருக்கும் பாருங்கள். கலர் கலராக காட்டுறேன். இது வெளி உலகத்தில் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து வெளி நாட்டுக்கு போயிருக்கிறவங்க அனைத்தும் கண்டு இதை ரசிப்பார்கள். அதுக்காகவே எடுத்து நான் போடுறேன். நிறைய பேர் வந்து இந்த ரோஸுகளெல்லாம் ஒவ்வொரு ஆண்டு நீங்கள் எடுத்து போடுங்கண்ணா அப்படின்னு என்னை நிறைய பேர் விரும்பி கேட்குறாங்க. அதனால தான் இதை வந்து நான் எடுத்து போடுறேன். இல்லைன்னா எனக்கு இதனால் ஒன்றும் பெனிஃபிட் கிடையாது. எல்லாமே நம்ம வந்து ஒரு பெனிஃபிட்டு அப்படின்னவும் நினைக்கக்கூடாது. பாருங்கள் ஒவ்வொன்றும் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். சும்மா செம்மையாக கலரு, என்ன வேணுன்ற கலர் கிடைக்குங்க. அப்படியே பாருங்கள் ஒவ்வொன்றும் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். சும்மா வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் இதை பார்த்து எவ்வளோ ரசிக்கிறாங்க, நம்ம தமிழ்நாட்டில் உள்ள விளையிற இந்த பூக்களை பார்த்து. அதுக்கு வேண்டி தான் இதை வந்து நான் எடுத்து போடுறேன். பார்க்குறவங்க மற்ற நபர்களுக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு சவுதி அரேபியா, துபாய், குவைத், சிங்கப்பூர் இப்படி போயிருக்கிற நம்ம தமிழ்நாட்டை விட்டு அனைவரும் இதை பார்த்து ரசிக்கணும். அதுதான் என்னுடைய வேண்டுகோள். மேற்கொண்டு நீங்கள் செடிகள் வேணும்னாலும் ஆர்டர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து நம்ம வீடு போய் சேர்கிற அளவுக்கு நான் பண்ணி கொடுப்பேன். இது 9942442791 இந்த நம்பருக்கு கால் பண்ணி கூப்பிடுங்க. KM சின்னத்தம்பி. வணக்கம்.